மழைநீர் வடிகால் அமைக்கிறீங்க, பாதாள சாக்கடை அமைக்கிறீங்க. ஏன்பா அதை போய் அந்த சாக்கடையில் மெயின் சாக்கடையோட கலக்கிற இடத்துல இணைப்பு பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா எதுக்கியா போடுறீங்க அந்த மழைநீர் வடிகால்? எல்லாம் பண்ணிட்டு எனக்கு இல்லையாப்பா? 2027 வரைக்கும் போகுமா சார் பண்ணி? ஆமா. அப்போ என்ன செலவு பண்ணீங்க நீங்க? இப்போ இதை ஒருத்தர் கிராஸ் செக் பண்ணி ஆய்வு பண்ணணும்ல. எப்படி ஐயா இணைக்காம எதுக்கா குழாய போடுறேன்னு கேட்கணும்ல. அவர் நேரு அன்பில் மகேஷ் கூட சண்டை போடுறதுல தான் அவரோட கவனம் பூரா இருக்கு. பாதி காசை சேகர் பாபு எடுத்துக்கிட்டாருன்னா நான் எப்படி சென்னை கார்பரேஷனில் சம்பாதிக்கிறதுன்றது அதில் தான் அவர் கவனம் இருக்கு. கேள்வி கேட்பார்கள், சரிவர பணி செய்யவில்லை என்றால் நமது வேலைக்கு ஆபத்து என்று ஒரு அதிகாரிக்கு இன்னைக்கு அச்சம் இருக்கா? யாராவது ஒரு அதிகாரி செய்கிற தவறுக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? நம்மளை யாருமே கேட்க மாட்டாங்கன்றதுனால தான் இன்னைக்கு நெல் வீணா போகுது. அதிகாரிகள் வந்து இவங்களோட குறைகளை வந்து முன் வச்சிருக்காங்க அரசு கிட்ட, அதுக்கு நிறைவேற்றல, கண்டு கூட இல்லை இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்குனே அவங்க கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காண்டி இப்படி பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. சரி, அப்படி பண்றதா இருக்கட்டும், சஸ்பெண்ட் பண்ண 4 பேரை. தம்பி, அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட். துறையோட அமைச்சர் சொல்றாரு இதை செய்யன்ட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இருந்துட முடியுமா? தூக்கி போட்டு வேற அதிகாரி போடு. அமைச்சர்கள் சொல்றது நிறைவேற்றுறதுக்கு தான் அந்த அதிகாரி இருக்கான். ஒழுங்கா வேலை செய்யணும், மாத்தியா வேலை விட்டு தூக்கியா?